ஹிந்தியில் ஒரு இடத்தோட பேர் கூட மேங்கிற வார்த்தையை நம்ம சேர்த்து வச்சோம்னா அந்த இடத்தில் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வரும். உதாரணத்துக்கு வெறும் மதுரை அப்படிங்கிறது ஹிந்தியில் வந்து மதுரை தான். இதே இது மதுரையில் அப்படின்னு சொல்லணும்னா மதுரை மேம், திருச்சி அப்படின்னா திருச்சி மேம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வாங்க நம்ம பார்த்துருப்போம். நான் இப்போ கேரளாவில் இருக்கேன். இந்த கேரளாவில் அப்படிங்கிறதுக்கு இடத்து பேர் கூட மேம் சேர்த்துக்கணும். மை மாப்பு கேரளா மேம் ஹூ, மை மாப்பு கேரளா மேம் ஹூ. என்னுடைய வீடு ஆலப்புழையில் இருக்குது. இதுலேயே ஆலப்புழை கூட மேம் சேர்த்துக்கணும். மேரா கர் ஆலப்புழா மேம் ஹை, மேரா கர் ஆலப்புழா மேம் ஹை. நான் எஸ்எல்எம் கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன். நான் எஸ்எல்எம் கம்பெனியில் அந்த கம்பெனியில் அதுக்கு வந்து மேம் சேர்த்துக்கணும். மேம் எஸ்எல்எம் கம்பெனி மேம் மேனேஜர் ஹூம், மேம் எஸ்எல்எம் கம்பெனி மேம் மேனேஜர் ஹூம். சில வந்து ஹிந்தியில் மேனேஜர் கூட சொல்லுவாங்க. நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். मैम ये कंप्यूटर सेंटर चलाता हूँ, मैम ये कंप्यूटर सेंटर चलाता हूँ. நான் ஒரு அரசாங்க உத்தியோகஸ்தன். मैम एक सरकारी कर्मचारी हूँ, मैम एक सरकारी कर्मचारी हूँ. அரசாங்க உத்தியோகஸ்தனுக்கு சர்க்காரி கர்மச்சாரி. நான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன். நான் எப்படி அக்கௌண்டன்ட் வந்து நம்ம அக்கௌண்டன்ட்னே சொல்லிக்கலாம். நம்ம எப்படி தமிழில் சில இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே யூஸ் பண்ணுறோமோ அதுமாதிரி ஹிந்தியில் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. मैम एक निजी कंपनी में अकाउंटेंट हूँ, मैं एक निजी कंपनी में अकाउंटेंट हूँ, मैं एक निजी कंपनी में अकाउंटेंट हूँ.